வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓம் சக்தி ஒரே தாய் ஒரே குலம் என்ற தாரக மந்திரத்தோடு ஆன்மீகத்தில் பெரும் புரட்சி செய்தவர் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார். பக்தர்களால் அன்புடன் அம்மா என்று அழைக்கப்படும் இவரின் வாழ்க்கை பயணம் ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பக்தர்களை சென்றடைந்தது எப்படி? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்காரு அடிகளார் 1941 வருஷத்தில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மருவத்தூரில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர்னு பார்த்தோன்னா சுப்பிரமணி. இவருடைய தந்தை பெயர் கோபால நாயக்கர், தாய் மீனாம்பாள். இளம் வயதிலேயே ஆன்மீகம் சிந்தனை கொண்ட இவர் தொடக்க கல்வியை சோத்துப்பாக்கத்திலும் உயர்நிலை கல்வியை அச்சிறுப்பாக்கத்திலும் பயின்றிருக்காரு. அதுக்கப்புறமா செங்கல்பட்டில் ஆசிரியர் பயிற்சி பெற்று ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1996 வருஷத்தில் இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையும் நடக்குது. ஒரு குடும்ப விழாவின் போது ஆதிபராசக்தி அம்மன் இவரை ஆட்கொண்டு அருள்வாக்கு கூறியதாக கூறப்படுது. மேல்மருவத்தூரில் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் பால் வடிந்ததும் அதே இடத்தில் 1966 ஏற்பட்ட பெரும் புயலில் அந்த மரம் சாய்ந்து சுயம்பு அம்மன் சிலை வெளிப்பட்டதும் இன்னைக்கு நாம் பார்க்கும் சித்தர் பீடம் உருவாக காரணமாயிற்று. அடிகளார் செய்த மிகப்பெரிய புரட்சின்னு பார்த்தோன்னா ஆன்மீகத்தில் பெண்களுக்கு தந்த உரிமை. ஆணாதிக்கம் நிறைந்த ஆன்மீக உலகத்தில் பெண்களும் கருவறைக்குள் சென்று பூஜை செய்யலாம், மாதவிலக்கு காலங்களிலும் அம்மனை தரிசிக்கலாம் என்று புது வழி காட்டினார். ஜாதி மத பேதமின்றி அனைவரும் செவ்வாடை அணிந்து வழிபாடு செய்தார். மனித நேயமே தெய்வீகம் என்பதை உலகத்துக்கு உணர்த்தி காட்டினவரும் இவர்தான். பங்காரு அடிகளார் ஆன்மீகம் மட்டுமின்றி கல்வி மற்றும் மருத்துவத்திலையுமே இவர் மிகப்பெரிய தொண்டும் செஞ்சிருக்காரு. ஆதிபராசக்தி அறக்கட்டளை மூலம் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்காரு. இவரோட சேவைகளை பாராட்டி 2019 வருஷத்தில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சது. தன்னோட 82வது வயசில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அக்டோபர் 19, 2023 வருஷத்தில் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்காரு. மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் நம்மளை விட்டு பிரிந்தாலுமே இவர் சொல்லிய நல்ல கருத்துக்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் மனதில் இன்னைக்குமே வாழும். ஓம் சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.